என்னடா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டானே பார்க்குறீங்களா? ஆமாங்க, அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து துபாய் கிளம்புறான். சரி, அவனை ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். அவன் வந்து ஜாப்காண்டி அப்ராட் போகிறான். இதான் ஃபஸ்ட் டைம் அவன் போகிறனால மச்சான் வந்துருங்கடா எல்லாருன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்ருந்தான். சரி, நானும் அஜ்மல் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம நைட்டில் போனாலும் அந்தளவுக்கு டிராஃபிக் எதுவும் கிடையாது. டேரெக்டாக ஈஸியாகவே ரூமில் இருந்து 10 நிமிஷத்தில் ஏர்போர்ட் போயிட்டோம். நம்ம ரூம் ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட்டு ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் போயிட்டோம். சீக்கிரமாகவே போயிட்டாங்க. மச்சானை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே பார்க்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆக்கிட்டானுங்க. அவனுங்களுக்கு 1:30 மணிக்கு உள்ளே இருக்கணும், 4 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லிடலாம். சரி வா உள்ளே டேரெக்டாக போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த ஏரோ ஹப்லேருந்து அப்படியே டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். நான் அஜ்மலும் போகிறப்போ பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லோரும் அந்த டைமில் வந்திருந்தாங்க. பயங்கர கூட்டம். ஏர்போர்ட்டே சூப்பர் ஜொலிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நைட்டில் பார்க்கவே அலப்பறையாக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. சரி, அப்படியே பார்த்துருக்கோம். மச்சான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே இருந்தாண்டா D10 என்ட்ரியில் தான் இருந்தான். மச்சான்ட்டு முசாஃபா செஞ்சுட்டு மச்சான் பார்த்து போட துவா சைடான்னு சொல்லிட்டு மச்சான் கூட ஒரு 2 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவன் நம்ம ஜாப்காண்டி தான் போகிறான். இன்ஷால்லா அவன் போயிட்டு நமக்கும் ஜாப் இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் துபாய் சைடு. அப்படியே அவன் இன்டர்வியூலேயே உள்ளே போயிட்டான். இதில் என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொன்னால் அவன் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். அதனால் அவன் மச்சான் நமக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லியிருந்தான். அந்த ஒரு நிமிஷங்க அந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு எல்லாரையும் விட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான நிலமை தான். அதையும் தாண்டி தானே எல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன்காண்டி தானே எல்லாம் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய எமோஷ்னல்ங்கிற மூமெண்ட்டை வந்து நமக்கு அந்த டைம் தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை நான் போய் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நமக்கும் தேவை இருக்குது. அதனால் போய் தானே ஆகணும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள். அந்த பயண வாழ்க்கையில் மச்சான் எடுத்து வச்சிட்டான். இதுதான் அவனோட ஃபஸ்ட் டைம். இன்ஷால்லா அவன் போகிற வேலை வந்து ஈஸியாக்கி எல்லாம் அவனுக்கு வந்து பரக்கத்தை செய்யணும். இன்ஷால்லா மீன் துவா செய்யுங்க எல்லோரும். இதோட இது மட்டும் இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டு ஒன்று நடந்துச்சு. என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அது வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்திருந்தாப்புல. அவரையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அவரோட எடுத்த ஃபோட்டோ. பயங்கரமாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். அந்தளவுக்கு ஒரு கெத்து இந்த தெனாவட்டெலாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இருந்தார். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.